Hello my dear family. Today I am back with your favorite episode of Wake Up Your Vocab. இன்னைக்கு Wake Up Your Vocabல next set of vocabularies discuss பண்ண போறோம். If you are ready, let's get started. Never stop learning. Never stop growing. Never stop seeking the brightest star. Lesson போறதுக்கு முன்னாடி as usual நம்ம லாஸ்ட் வீடியோவோட குவிஸ்க்கான ஆன்சர் பார்த்துடலாம். லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல் அப்படின்றதுக்கான வேர்ப் என்ன, நவுன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். வேர்ப் வந்து வேண்டலைஸ் அப்படின்னு சொல்லுவோம், நவுன் வந்து வேண்டலிசம் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு a drunken teenager was arrested for vandalism. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன? இங்கே வந்து நம்ம நவுனை வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, குடிபோதையில் உள்ள ஒரு இளைஞர் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதற்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்றதா இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ இங்கே வந்து வேண்டலிசம் அப்படின்றது எதற்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ வேண்டலிசம் இங்கே வந்து நவுனா ஆக்ட் ஆகுது. ஹி வேண்டலைஸ்டு த ப்ராப்பர்ட்டி அப்படி சொன்னால் இதோடைய மீனிங் வந்து பொது சொத்துக்களை அவர் படுத்தினார் அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, புரிஞ்சுப்போன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் மூவ் ஆன் டு டுடேஸ் லெசன். நம்பர் 1 in our list is unveil. Unveil அப்படின்ற வேர்ட் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது வந்து புதுசாக ஏதோ ஒரு புது ப்ராடக்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதோ அல்லது வந்து சிலை இதெல்லாம் வந்து திறந்து வைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி திறந்து வைக்கிறதுக்கு இந்த அன்வைல் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஆப்பிள் பிளான்ஸ் டு அன்வைல் அ நியூ ஐபேட் early this month. இந்த சென்டென்ஸோட மீனிங் ஆப்பிள் பிளான்ஸ் டு அன்வைல் அ நியூ ஐபேட் early this month அப்படின்னா, ஆப்பிள் நிறுவனம் வந்து ஒரு நியூ ஐபேடை வந்து இந்த மாதம் பிகினிங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இஃப் யூ டேக் த செகண்ட் ஒன், த மேயர் வில் அன்வெயில் பிரான்ஸ் ஸ்டாச்சு இன் த பார்க் திஸ் வீக்கெண்ட் அப்படின்னா, மேயர் வந்து இந்த வார கடைசியில் பார்க்கில் இருக்கிற அந்த வெண்கல சிலையை திறந்து வைக்கிறாரு அப்படின்றதான். நம்பர் 2 in our list is a song or a tune that repeats in one's mind. A part of a song அல்லது part of a tune வந்து நம்ம இன்ட்ரெஸ்டடாக ஒரு சாங் நம்ம கேட்டுட்ருக்கோம் அப்படின்னா அது அன்றைக்கி நாள் முழுவதும் வந்து காதில் ஒழிச்சிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒழிச்சிட்டே இருக்கிறதுக்கு வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இயர்வார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இயர்வார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது வச்ச எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். I haven't been able to get it out of my head since last week. I have an earworm. I haven't been able to get it out of my head since last week. I have an earworm. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, என்னால் போன வாரத்தில் இருந்து இந்த சாங்கை விட்டு என்னால் வெளியே வரவே முடியல அப்படின்னு சொல்லுது. ரிப்பீட்டடாக இந்த சாங் என் காதுலேயே ஒழிச்சிட்ருக்கு அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, லெட்ஸ் see the second example. John always gets an earworm whenever he listens to the songs of யுவன். யுவனோட சாங்ஸ் கேட்கும்போது ஜான்க்கு வந்து அந்த சாங் வந்து ரிப்பீட்டடாக காதில் ஒழிச்சிட்டே இருக்கும் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். எப்போல்லாம் யுவனோட சாங்ஸ் கேட்குறாரோ அப்போல்லாம் ஜான்க்கு ஹீ கெட்ஸ் அன் இயர்வார்ம் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ரிப்பீட்டடாக அந்த சாங் வந்து அவரோட காதிலே ஒழிச்சிட்ருக்கோம் அப்படின்றது. நம்பர் 3 in our list is charismatic. She is a charismatic person. He is a charismatic person அப்படியெல்லாம் சொல்லுவோம். இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, பர்சன் ஹூ ஹாஸ் அ ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி இருக்கிறவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கரிஸ்மேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். சீக்கிரமாக மற்றவங்கள ஈர்க்கும் தன்மை உடையவங்கள கரிஸ்மேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, லெட்ஸ் see some example sentences using this. The salesman was very charismatic. He could always persuade people to purchase his goods. இந்த சென்டென்ஸோட மீனிங், அந்த சேல்ஸ்மேன் வந்து ரொம்ப கரிஸ்மேட்டிக்கான ஒரு பர்சன், யாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி உடையவர். அவருடைய பொருட்களை அவர் வந்து ஈஸியாக அவர் மற்றவங்களை வாங்க வச்சிருவார் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் டெப்ரி. DEBRIS. இந்த வேர்டை வந்து நம்ம டெப்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது அல்லது டீப்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதோட ப்ரொனன்சியேஷன் வந்து டெப்ரி அப்படின்னு சொல்லணும். S is silent. ஓகே, இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா இடிபாடுகள், இந்த இடிபாடுகளில் சிக்கிய அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் வந்து டெப்ரி அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் see some example sentences using this.
After the storm, debris from damaged trees and houses littered the town. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, புயலுக்கு அப்புறம் அந்த சேதமடைந்த மரங்கள், வீடுகள், இடிந்து விழுந்த அந்த வீடுகளுடைய இடிபாடுகள் வந்து அந்த சிட்டி முழுவதும், அந்த டவுன் முழுவதும் குப்பை குளமாக வந்து காட்சி அளித்தது அப்படின்றதா இந்த சென்டென்ஸோட மீனிங். நம்பர் 5 in our list is crutches. Crutches அப்படின்னா இட்ஸ் அ ஸ்டிக். அதாவது யாராவது ஆக்சிடெண்ட் ஆன பர்சன் அல்லது கை கால் நடக்க முடியாதவங்க, ஃப்ராக்சர் ஆனவங்க யூஸ் பண்ணுற அந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா, வாக்கிங் ஸ்டிக், இதை தான் வந்து நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா crutches அப்படின்னு சொல்லுவோம். Let's see some example sentences using this. Tina couldn't walk without crutches. இந்த சென்டென்ஸோட மீனிங், டீனாவால் crutches இல்லாமல் நடக்க முடியாது, அந்த ஸ்டிக் இல்லாமல் நடக்க முடியாது அப்படின்றதான் இதோடைய மீனிங். When he met with an accident, he had to use the crutches for 3 months அப்படின்னு சொல்லலாம். அல்லது when he broke his leg, he had to use the crutches for 4 months அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, அவருக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ, அவருக்கு அந்த கால் உடஞ்சப்போ, ஃப்ராக்சர் ஆனப்போ, அவர் ஒரு 4 மாதம் வந்து அந்த வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் அவரை நடக்க வேண்டியது இருந்தது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். He had to use the crutches அப்படின்னா crutches அவர் வந்து யூஸ் பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்கிறது. ஓகே, the next one in our list is cane. It is also quite similar to this word. இந்த cane அப்படின்றது வாக்கிங் ஸ்டிக், இது வந்து elderly people யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு இங்கிலீஷில் வந்து cane அப்படின்னு சொல்லுவோம். Let's see an example sentence using this. My grandma can't walk without a cane. அப்படின்னா இந்த வாக்கிங் ஸ்டிக் இல்லாமல், இந்த கேன் இல்லாமல் என்னோட கிராண்ட்மாவால் நடக்க முடியாது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ now it's time for my last tip. இன்றைக்கி என்னோட டிப் என்ன அப்படின்னா, இந்த crutches அப்படின்ற வேர்ட் பார்த்தோம், அதுவும் வாக்கிங் ஸ்டிக் அப்படின்ற மீனிங்கில் தான் வந்தது. அதே மாதிரி கேன் அப்படின்றதும் அந்த ஊன்றுகோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வாக்கிங் ஸ்டிக் அப்படின்ற மீனிங்கில் தான் வந்தது. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஆக்சிடெண்ட் ஆனவங்க அல்லது வந்து கை கால் ஊனமானவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஸ்டிக்கோட கனெக்ட் ஆகிருக்கும், ஒரு ரவுண்டாக ஆமோட நம்ம கனெக்ட் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்டிக், அது இல்லாமல் அவங்களால நடக்க முடியாது. கால் சரியாகிற வரைக்கும், குணமாகிற வரைக்கும் அந்த ஸ்டிக்கோட ஹெல்ப் தேவைப்படும் இல்லையா, ஸோ அதுதான் crutches அப்படின்னு சொல்லுவோம். கேன் அப்படின்றது ஜஸ்ட் ஊன்றுகோல். ஓல்டு பீப்புள் யூஸ் பண்ணுற அந்த வாக்கிங் ஸ்டிக்கை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ வேர்ட்ஸ். நவ் இட்ஸ் டைம் ஃபார் யுவர் குவிஸ். இன்றைக்கி உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த பற்கள் சீராக இல்லாதவங்க, பற்கள் வந்து சீராக இருக்கிறதுக்காக பல்ல கிளிப் மாட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது வந்து கிளிப் கிடையாது, அதுக்கு ஆக்சுவலாக வந்து இங்கிலீஷில் வந்து ஒரு வேர்ட் இருக்குது, அது என்ன அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் கோ அண்ட் செக் இட். Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Mala. See you. Bye-bye.